ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு அரிசியை வாஷ் பண்ணிடுறோம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணியிருக்கோம். செகண்ட் டைமும் டேப்பில் தண்ணி பிடிச்சி வாஷ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், அரிசி உடையாத அளவுக்கு. வாஷ் பண்ணியாச்சு. அப்படியே அந்த பழைய தண்ணியை எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணியை போட்டு அரிசியை 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி வச்சு ஊற வச்சுருந்தோம். 1 kg வாங்கியிருக்கோம் நம்ம. இப்போ இன்றைக்கி வந்து 1 kg ரைஸ் ஆல்ரெடி பார்த்தீங்க. இப்போ 1 kg மட்டன் போட்டு 1 kg ரைஸ் அண்ட் 1 kg மட்டன் பிரியாணி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து ஒரு 200 ml ஆயில் ஃபுல்லாக போட்டுட்டு அதில் ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஒரு 450 grams ஆனியன்ஸ் நம்ம அப்படியே போட்டு இப்போ ஃப்ரை பண்ணோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். ஓகேங்களா, இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது ஆகட்டும், நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆனியன் வந்து ரெடியாகி வந்தோடனே நம்ம கொத்தமல்லியை போடணும். இப்போ கொத்தமல்லி வந்து ஜஸ்ட் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிங்க. இந்த வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா 2 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா அது எடுத்து அழுக்கெல்லாம் போயிடும். மண்ணெல்லாம் இருக்கும் அதில், அதெல்லாம் போகணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெடியாக வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருங்க. சில்லி கூட சில்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு 5 இல்லைனா 6 சில்லி. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம 1 கிலோ மட்டன் பிரியாணி பண்ணுறோம். 1 கிலோ மட்டன் 1 கிலோ ரைஸ் போடுறதுனால ஒரு 6 சில்லி எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். புதினா, இந்த அளவுக்கு புதினா நீங்கள் எடுத்துகிட்டு அதையும் வந்து இந்த கொத்தமல்லியை வாஷ் பண்ண மாதிரி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. முடிஞ்சதுக்கு நீங்கள் வந்து எல்லாமே வாங்குறது ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கே போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு இருக்கிறத விட பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு பண்ணிட்டீங்கன்னா போதும். கொரியாண்டி இதுதானே அதான் பாருங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த கொத்தமல்லி அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே தூவி விடுங்க. அது ஒன்றும் இல்லை, கையில் தண்ணி இருக்குதுனால அவங்க அந்த சடா இருக்குது போட்டு அது லைட்டாக கொத்தமல்லி இப்பயே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும், அது ஸ்மெல்லாக இருக்கும். மசாலா ரெடியாக இருக்குது. இதை வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு கைப்பொடி அளவு தான் போதும். ஒரு மிளகா பொடி ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் போடுறோம் ஃபஸ்ட்டு. திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக இடி ஆயிலோட கிளறி விடுங்க. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம கலர் எதுவுமே போடாமல் தான் செய்யணும். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு மசாலா பொடி லாஸ்ட்டாக போடுவோம். ஆனால் இவர் ஜாவல் பாயோட வீடியோ பார்த்து தான் நாங்கள் இதில் இப்போ போட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இது ஆயிலே போட்டு கிண்டினா ஒரு ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் கலர் வரும்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. எல்லாமே ஆர்கானிக்காக தான் நம்ம செய்கிறோம், கடையிலேருந்து எதுவுமே நம்ம வாங்குறது இல்லை. இங்கே பாருங்கள், மிக்சியிலேருந்து நம்ம அரைச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு. ஆல்ரெடி கொஞ்சம் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்குது. இது ஒரு 150 to 200 கிராம் அதை இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நீங்களும் செய்றீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா கடையிலேருந்து வாங்காமல் வீட்டில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லுங்க, பிரியாணி ஸ்மெல் வரதுக்கெல்லாம் லேட் ஆகும். அதனால் பிரியாணிக்கு எதுவுமே போடவே இல்லை. ஒரு ஸ்மெல் வருது, நல்லாயிருக்கு.
வந்து அந்த இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம ஏன்னா பிரியாணிக்கு மெயினே அது டேஸ்ட் கொடுக்குறது வந்து இஞ்சி பூண்டு தான். போட்டு இதை இப்படி ஜஸ்ட் ஒரு ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூனு மிஸ் வந்து இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோம் சால்ட்டு. அது லைட்டாக அப்படியே கரெக்டாக வச்சுக்கலாம். அது மாதிரி இப்போ தயிர் வந்து நம்ம இந்த ஒரு கப்பு இது வந்து 250 ml ஒரு 200 ml தயிர் போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, நம்ம இந்த புதினா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த புதினாவை போட்டோம். அது சும்மா ஒரு கைப்பிடி அளவு புதினா தான் போதும். போட்டு ஜஸ்ட் இப்படி பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மசாலா ரெடி பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுன்னா அதை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை தீஞ்சிடும். அதனால் வந்து ஜஸ்ட் கிளறி விட்டுட்டு பச்சை மிளகா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மிளகா போட்டு ஒரு பரட்டு பட்டுட்டு ஒரு ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை சேர்க்குறோம். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு கிலோக்கு எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ. ஒரு 500 grams ஆனியன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 500 grams வந்து தக்காளி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் வந்து 4 தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். அப்படியே வந்து தக்காளி கொஞ்சம் லைட்டாக இப்படி மாதிரி பாருங்க, கொஞ்சம் க்ளோஸாக இருக்குங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கலரை விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் அப்படியே அதோட மசாலாவோட வேகட்டும். ஜஸ்ட் ஒரு 2 minutes கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் மட்டன் 1 kg ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கோம். ஆட்டில் போய்ட்டு ஃப்ரண்ட் லெக் அதான் முன் சந்துன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகத்துக்கு வேணும், பிரியாணி எல்லாமே டேஸ்ட் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து எப்படி பிரியாணிக்கு வேணுன்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க கட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இது 1 kg ப்ளஸ் 100 grams எக்ஸ்ட்ரா இருக்குது. 1 kg டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அப்படியே போட்டு விட்டுருங்க. ஸோ தக்காளி போட்டோம், ஒரு 5 minutes என்ன பண்ணுவோம், மிக்ஸ் பண்ண உடனே இந்த 1 kg மட்டன் போட்டு அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணோம், மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே இதில் காட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மட்டன் போட்டாச்சு, ஒரு 2 minutes அது கலரியாச்சு மசாலாவோட. ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து 1 liter வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ எங்கிட்ட இங்கே வந்து 250 கப் இருக்குது பாருங்க. 250 ml கப்பில் 250 × 4 = 1000 ml. ஸோ அந்த 1 liter 1 2 3 3ங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, சும்மா பேசி பார்த்துட்டேன். நல்லா தான் பேசி. லாஸ்ட்டு இதுதான் 4வது கப்பு. ஸோ இந்த 4வது கப்பு என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி தான் ஒன்றும் இல்லை, பொறுமையாக ஊற்ற வேண்டியது. ரொம்ப ஜோக்காக பேசுகிறாங்க இவர். ஸோ ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. அது ஒரு கலர் விட்டுட்டுங்க. மசாலா மட்டன் நல்லா இறங்கி டேஸ்ட் ஈஸியாக இருக்கும் மட்டன். கலரிட்டு அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். நம்ம மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஒரு கொதி வரும். கொதி வந்த பிறகு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மூட போகிறோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது வச்சுருக்காரு. ஸோ இது வந்து கொதி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்ப்போம். அவர் ஏதோ வடிச்சிட்டு ரைஸ், நம்ம அந்த ஊற போட்ட ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அது 1 நாள் கிட்ட ஊறிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். என்கிட்ட வந்து ரைஸ் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான இது இல்லை. அதனால் அந்த இது ஜூஸ் இது வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருந்தோன்னா நல்லா நெக்ஸ்ட் டைம் மேபி வாங்கிடுவோம். ஸோ இதை அப்படியே இந்த ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இங்கே வந்து தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆனோடனே
நம்ம அந்த ரைஸ் என்ன பண்ண போகிறோம், இந்த எடுத்து வச்ச ரைஸை அதில் அந்த ரைஸில் போடுறோம். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போட்டு ஒரு 5 to 10 minutes ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் நல்லா ஆவி வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸ்ல மூணு அதே வந்து லைட்டாக வரும். ஒன்றும் இல்லை, ரொம்ப பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போது அப்படியே போட்டு மூடிட்டு இங்கே பாருங்கள், ஸ்லோவில் வச்சிடலாம். ஸ்லோவில் வச்சுட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே விட்டுரும். டைம் இப்போ கரெக்டாக 12:10 ஆகுது. 12:30 வரைக்கும் நம்ம அப்படியே விடுவோம். அதை பண்ணி அதுக்குள்ளே ரைஸும் இப்போ தண்ணி நம்ம இங்கே உடம்பு வச்சுருக்கோம். இது கொதிச்சுருக்கு. இது நல்லா கொதி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சால்ட்டை போட்டாச்சு. போட்டு ரைஸை போட்டு அந்த ரைஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். 2 tablespoon சால்ட் போட்டுக்கேன். போட்டு ரைஸை தனியாக பாயில் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி அது பாருங்கள், நீட்டாக வந்துச்சு ரைஸ். ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒரு பாயில் பண்ண வர எடுத்துக்கங்க. இது இந்த மாதிரி கலர் பார்த்துக்கலாம், உடஞ்சிரும். அதெல்லாம் இங்கே செக் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்ச பிறகு இந்த தண்ணியை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுப்போம். சப்போஸ் ஏன்னா நம்ம அங்கே மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அதில் ஏதாவது கொஞ்சம் தண்ணி ரைஸ் போடும்போது பத்தலைன்னா ஒரு சேஃப்டிக்காக கொஞ்சம் தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுடும் பார்த்து எடுக்கணும் அதெல்லாம். ஸோ எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ரைஸை ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம், ஏன்னா ஃபில்டர் பண்ணும்போது காட்ட முடியாது. சரி, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இந்த இது எடுக்கிறவங்க ஊற்றணும், சேஃபாக இருக்கணும். ரைஸ் அப்படியே எடுக்கணும், சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ண வேண்டியதான். ஆய் வருது உங்களுக்கு நல்லா தெரியும், பட் இது சேஃப்டியாக பண்ணணும். இது பண்ணும்போது மட்டும் வந்து உங்ககிட்ட பெரிய ரைஸ் ஃபில்டரே இருக்கும், அது நம்ம வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒருத்தரே பண்ணிடலாம், பட் இது கண்டிப்பாக 2 பேர் இல்லாமல் பண்ண முடியாது. வந்து இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். இது 2 பேர் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ அது மட்டும் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ், உங்களோட சப்போர்ட் இருந்து நீங்கள் நல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்கம் நிறைய வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவோம். இது மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுங்க. அதை மேலே தூக்குங்க, ஃபில்டரை மேலே தூக்குங்க, ஃபில்டரை மேலே தூக்குங்க. ஸோ இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்படி வந்துருக்கு பாருங்கள். அது நீட்டாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 பாயில் வந்துச்சுன்னா நீங்கள் பிரியாணியில் போட்டுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் பிரியாணி பண்ணும்போது அந்த உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம கடையில் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த இதை வச்சுருந்தோம் இல்லைங்களா, மட்டன் 25 minutes நம்ம ஆயிடுச்சு. 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. 25 minutes லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எப்படி இருக்குன்றதுக்காக ஆவி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்க்கணும். இப்போது கலந்துடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆவி வர்றதுனால மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்க. புரியுதா? ரிச்சா பாருங்க, நல்லா வெந்திருக்கு. கலரி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ரைஸ் போடுறோம். ரைஸ் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். டேஸ்ட் பார்த்தாச்சா? டேஸ்ட் பார்க்கணும். ஒழுங்கு ஓகே. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதான் அதிகமாக இருக்கணும், அதுதான் நம்ம கரெக்டான அளவுன்னு சொல்லுவாங்க. இதில் கரெக்டாக இருக்குது. இதில் வேணால் உங்களுக்கு புளி டேஸ்ட் வேணால் லைம் போட்டுக்கலாம். டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போது சும்மா ஒரு 1/2 லைம் தான், சின்ன லைம் தான். ரொம்ப லைட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் புளிச்ச தயிர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆவியின் பாக்கெட்டில் புளிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போடாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் பொறுத்து போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த புளி டேஸ்ட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது. இப்போவே வந்து நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல இருக்குது, பட் வெயிட் பண்ணலாம். ரைஸ் போடுறோம்ல, ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 hour இல்லை 1 hour அவ்வளோ ஒர்க் தான் இருக்கும். ரைஸை தள்ளி விடுங்க. ஜஸ்ட் ரெடி பண்ணுங்கள். நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் இல்லையா?
ஜஸ்ட்டு லைட்டாக பண்ணுவோம் போதும். லைட்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளில வரும். ரொம்ப பண்ணாதீங்க, ஏன்னா அந்த ரைஸ் உடஞ்சிடும். நான் உடனே கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா வச்சு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பேலன்ஸ் இருக்குது, அதான் அது ரைஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம். ரைஸ் ஃபுல்லாக கிளறிட்டோம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி லெவல் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு. நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற வச்ச தண்ணியை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ நமக்கு ரைஸ் நல்லா பாயில் ஆகும். அது வந்து ஒரு டம்ளரில் எடுத்துக்கங்க. இது ஆல்ரெடி நம்ம வெடிச்சு வச்ச தண்ணி தான், அது நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ தண்ணி போதும்னு நினைக்கிறேன். ஊடாச்சு நம்மள தம் போட போகிறோம். நம்ம வெயிட் வைக்கணும்னால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக வைக்கணும். ரைஸ் தான் அதிகம், இன்னும் கொஞ்சம் கூட கம்மியான தண்ணி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இப்போ ஆனால் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து என்ன அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு குழஞ்சிரும். அதனால் ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம், அடியில் கொஞ்சம் ரைஸோடு இருக்குது, இதை அப்படியே சேர்த்து விட்டுருவோம். அவ்வளோ போட்டாச்சு. இப்போ பாருங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த தண்ணிக்கும் இதுவும் அந்த கிரேவி எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதில் வந்த பிறகு என்ன பண்ணுங்க, ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இதை போட்டு இது மூடிட்டு, இது கொஞ்சம் மூடி சரியில்லை, ஃபில்டர் பண்ணி எடுத்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த டம்பரால், அதை அப்படியே தூக்கி இது மேலே தம் போட வச்சிடறோம். அந்த வெயிட்டுக்காக தான் வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு 20 minutes கொஞ்சம் தண்ணி கூட இருக்குது இது ஆல்ரெடி, அதே வேணால் வெயிட்டுக்கு வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஹீட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ இது என்னென்னா ஒரு 5 minutes வைங்க. வச்சுட்டு அந்த 5 minutesல சைடில் உங்களுக்கு நல்லா புகை வரும்போது என்ன பண்ணணும்னா ஸ்லோவில் வச்சு விட்லாங்க. ஸ்லோவில் வச்சு அப்படியே 25 minutes அப்படியே வைக்கணும். அது 25 minutes கழிச்சு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணணும். செக் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கோம். கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு இந்த தடவை. மசாலா இருக்கிறது வந்து கீழே இருக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்திருக்கு. நம்ம இந்த கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் உதிரியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் கடையில் வாங்குவோம். ஆக்சுவலாக அதே டேஸ்ட் அதே மாதிரி வந்திருக்கு பார்க்குறதுக்கு. அதே டேஸ்ட்டு. மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம தம் போட்டு விட்டுருவோம். ஒரு ½ hour கிட்ட விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஹியூமிடிட்டிலாம் வந்து அப்படியே அப்சர்வ் வெளில போயிடும். ஆவியாக வெளில போயிட்டு நம்ம சாப்பிடும் போது அப்படியே ட்ரையாக சூப்பராக இருக்கும். ரொம்பவும் கலர் விட ஏன்னா நீங்கள் கலர்னீங்கன்னா என்ன ஆகுனா பீஸு அதெல்லாம் உடஞ்சிடும். ஒரே ஆரம்பிச்சிடும். சும்மா அந்த இது உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ நம்ம சாப்பிடும் போது நம்ம பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிடும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு தெரியும் எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தம் போட்டு வைப்போம். தம் போட்டு நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிடும்போது நம்ம ரிவ்யூ பண்ணலாம். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சிட்டோம். பிரியாணினா முட்டை இல்லாமல் நல்லா இருக்காது. அதையும் நம்ம ஒரு இது பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரைத்தா வந்து இவர் சாப்பிடுவார், அதுவும் நம்ம பார்ப்போம் செய்வோமான்னு தெரியல. ஸோ பிளேட் போட்டு நம்ம என்ன பண்ணுங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தம் போட்டுடலாம். எடுத்தோன்னே இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், பட் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஓகே, நம்ம சாப்பிடும்போது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சூப்பராக
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுடு போடலாம். சிவம் அது வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்மெல்லும் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். புரியுதுண்ணே. பீஸ் கூட பாருங்க சூப்பராக இருந்துருக்கு. பாருங்க பீஸ் பக்காவாக இருந்துருக்கு. சாப்பிட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பார்த்தாலே நமக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நமக்கு இருக்குது. ஸோ ஒரு முட்டை நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா பக்கான பிரியாணி நம்ம சாப்பிடும்போது நம்ம சிக்கன் செஞ்ச வரையும் சாப்பிட்றாரு. அது எப்படின்னு அவரை கேட்போம். ஃபஸ்ட் பைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நல்லின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். நல்லா அது நல்லி தானே, அது நல்லின்னு சொல்லுவாங்க. போன் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பைட் போகிறாரு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன செய்யலாம் சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. நமக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். இந்த பீஸ் பாருங்களேன் சூப்பராக இருக்குது கைஸ். இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இது ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன். வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு இருக்குது சாப்பிட்டதே இல்லை. பாருங்களேன் இந்த பீஸு உங்களுக்கு தெரியும். இந்த பீஸ் பாருங்களேன் எப்பவும் நல்லா வெந்திருக்கு. ஒரு பைட் உங்களுக்காக லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கலாம். இதோட நீங்களும் வீட்டை சமைச்சு சாப்பிடுங்க. பாய்.